அன்புக்குரியவர்களே, நீங்கள் சூரத்து தஹ்ரீமை படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா அதனுடைய 8வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. இறை விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படியான பாவ மன்னிப்பாக, எப்படியான தௌபாவாக? தௌபத்தன் நசூஹா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். தூய்மையான தௌபாவாக, கலப்பற்ற பாவ மன்னிப்பாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தௌபா செய்யுமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். அந்த தௌபாவை எப்படி நீங்கள் செய்ய வேண்டும், அந்த தௌபா எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி? தௌபா நசூஹா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். கலப்பற்ற தூய்மையான தௌபாவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அத்தௌபா நசூஹ் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, தூய்மையான தௌபா என்று சொன்னால் அர்ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதாகும் என்று சொல்றாங்க. ஒரு அடியான் என்னென்ன பாவங்களை செய்தானோ, செய்து கொண்டிருந்தானோ, அதை முழுமையாக விட்டுவிட்டு செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தி இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்ற அந்த உறுதியான அந்த நம்பிக்கையுடன், உறுதியுடன் அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதாகும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லா, இவர்களெல்லாம் முக்கியமான அறிஞர்கள். அவங்க அந்த தௌபா நசூஹ் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அதாவது அல் ஹாலிசத்து லில்லா, அந்த தௌபா எப்படி இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக தூய்மையாக, உல தூய்மையுடன் செய்யப்படக்கூடிய தௌபான்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் தூய்மையான தௌபாவுக்கு இலக்கம் சொல்லும் பொழுதோ, இதை நம்மெல்லாம் நல்லா கவனிக்கணும். நாம் இப்படி தௌபா செய்கிறோமா? இப்படி எல்லாவற்ற பாவ மன்னிப்பு கேட்குறோமா? நம்ம மக்கள் தான் இப்படி தௌபா செய்கிறாங்களா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அத்தௌபத்துன் நசூஹ், தூய்மையான தௌபான்னு சொன்னால், கலப்பற்ற தௌபான்னு சொன்னால், அவங்க ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். அன் துபுகிலல் அஸ்ஸம்ப கமா அஹ்பப்தஹு வ தஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தக்கர்தஹு. நன்றாக கவனிங்க. நீங்கள் எந்தெந்த பாவங்களை மிகவும் பிரியத்தோடும் விருப்பத்தோடும் செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாவத்தை நீங்கள் தௌபா செய்ததற்கு பின்னால் அந்த பாவத்தை நீங்கள் வெறுப்பதுதான் தூய்மையான தௌபான்னு சொல்றாங்க. விளையிட்டா? என்னென்ன பாவங்களை நீங்கள் விருப்பத்தோடும் பிரியத்தோடும் செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாவத்தை தௌபா செய்ததன் பின்னால் நீங்கள் முழுமையாக வெறுக்க வேண்டும். அந்த பாவத்தை வெறுத்து ஒதுங்க வேண்டும். இதுதான் தௌபா நசூஹ் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக, பெரும் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அல்லது வட்டியிலே மூழ்கி கிடந்திருப்பார்கள், சிலர் போதையிலும் மதுவிலும் மூழ்கி கிடந்திருப்பார்கள், சிலர் களவிலும் மோசடியிலும், அதே போன்று திருட்டு, இது போன்ற பெரும் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இப்படியான பெரும் பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப என்னென்ன பாவங்களை நீங்கள் விரும்பி செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாவத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். அதுதான் தௌபா நசூஹ் என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, வதஸ்தக்ஃபிரு மின்ஹு இதா தக்கர்தஹு,
நீங்க தௌபா செய்ததுக்கு பின்னாலும் அந்தந்த பாவங்கள் உங்களுக்கு சிலவே நினைவு வரும். ஷைத்தான் நினைவுபடுத்துவான். சிலவேளை உங்களுக்கு அந்த பாவத்தை திரும்ப செய்யணும் என்று உங்களுடைய மனசு தூண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா இடத்துல இஸ்திக்பார் செய்யணும். பாவ மன்னிப்பு தொடராக, இஸ்திக்பார் சொன்ன தொடர்ச்சியாக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தௌபா நசூஹ் என்று இமாம் அல் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள்.